திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 37 சிவனாரை எக்கோலத்தில் கண்டாலும் ஏத்தி தொழுபவர்கள் மீண்டும் இவ்வுலகிலே வந்து பிறக்க மாட்டார்கள் என நமக்கு உணர்த்திய காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 38 மீண்டும் தம் கற்பனை வளத்தை காட்டி நம்மை பக்தி பரவசமடைய வைக்கிறார். இப்போது பாடலை கேளுங்கள். ஈண்டு ஒளிசேர் வானத்து எழுமதியை வாளரவம் தீண்ட சிறியதே போலாதே பூண்டதோர் தாரேறு பாம்புடையான் மார்பில் தலைத்திலங்கு கூரேறு காரேன கொம்பு. இந்த அருளாளர்கள் எல்லாம் மனித மனத்தை ஒரு குரங்குக்கு ஒப்பிடுவர். எப்படி குரங்கு ஓரிடத்திலே நிலைத்து நில்லாது மரத்துக்கு மரம் தாவுமோ அதுபோல மனமும் ஓர் எண்ணத்திலே நிலைத்து ஒன்றி இராமல் பல பல எண்ணங்களிலேயே சென்று சென்று வரும். இதை நம் தினசரி வழிபாட்டிலே நாம் உணரலாம். ஆனால் நல்ல இறை சிந்தனையில் ஈடுபடுபவர்களுக்கு எப்போதும் இறைவன் நினைப்புதான். எந்த வேலையில் ஈடுபட்டாலும் மனம் அவன் பெருமையையும் கருணையுமே நினைந்து நினைந்து மகிழும். அவர்கள் சிந்தனைகளும் கற்பனைகளும் இறைவனை சுற்றி சூழவே விரிந்து நிற்கும். உலகியல் புலவர்களுக்கு கற்பனை அவங்க உலகியல் பொருளிலே மட்டுமே படரும். நிலவை கண்டால் பெண் ஒருத்தியின் அழகிய முகம் நினைவுக்கு வரும். மீன்களை பார்க்கும்போது பெண்ணின் கண்ணுக்கு ஓமை சொல்ல மனம் விளையும். ஆனால் இறைவனுடைய பக்தியில் ஆழ்ந்த புலவர்கள் தம் கற்பனைக்கு பொருளாக இறைவனையும் அவனோடு சம்பந்தப்பட்டவையும் வைத்தே பாடுவர். நம்முடைய மணிவாசக பெருமானினுடைய திருக்கோவையாரை பாருங்கள். அது நாயகன் நாயகி பாவனை உடைய அகப்பொருள் கோவை என்று சொல்வார்கள். அதிலே தலைவனானவன் தலைவியினுடைய கண்ணை பார்க்கிறானாம். அப்போது அவனுக்கு ஒரு கற்பனை தோன்றுகிறது. அவன் அந்த கண்ணை பார்க்கிறான். அந்த கண்ணினுடைய அகலம் அவனுக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறதாம்? பெருமானிடத்து வைத்த அன்பை போல ஆழ்ந்து அகன்று இருக்கிறதாம். அவள் கண்ணின் கருமணியை பார்த்தால் என்ன தோன்றுகிறதாம் என்றால், ஆன்மாவிடத்து அனாதியே பந்திக்கப்பட்டு பின் பெருமானால் நீக்கப்பட்ட அந்த பாசம் போல இருக்கிறதாம். கண்ணின் வெண்மையோ பெருமானின் தோளில் பூசப்பட்ட வெந்நீர் போல உள்ளதாம். நீண்ட விழிகளோ இறைவன் திருவடியை புகழ்ந்து உரைத்தால் அதற்கு எல்லை உண்டோ இல்லை அல்லவா? அதுபோல அந்த விழிகளும் நீண்டு உள்ளதாம். நம்முடைய ஆனாய நாயனாருக்கு கொன்றை மரமும் கொன்றை பூவும் இறைவனது விரிந்த சடையையும் நினைவிருத்தும் அல்லவா? இப்போது நம் திருவாவூடுதுறை ஆதீன குலதெய்வம் என போற்றப்படும் நம் மாதவ சிவஞான சுவாமிகளுடைய கற்பனையை பார்ப்போமா? நம்முடைய சுவாமிகள் ஒரு பெரிய நந்தவனத்தை பார்த்தார்களாம். அதிலே ஒரு கொன்றை மரம், நன்கு வளர்ந்தோங்கிய மரம். அதன் அடியிலே தோன்றிய மிளகு கொடியானது நன்றாக வளர்ந்து செழித்து மரத்தின் மீது தாவி படர்ந்திருக்கிறதாம். மரத்தை சுற்றிலும் முல்லை பெரும் தூராக முளைத்திருக்கிறதாம். அதிலே முல்லைப்பூக்கள் பூத்து கொட்டி கிடக்கிறதாம். ஆனால் கொன்றை மரத்தடி ஒரே வெண்மை. இந்த முல்லை செடியின் அருகிலே ஒரு கரடி பதுங்கி கொண்டிருக்கிறதாம். இந்த காட்சியை காணும் நம்முடைய சுவாமிக்கு சிவனாரும் அவர் அருகிலே பராசக்தியும் இருவரும் எழுந்தருளியுள்ள வெள்ளிமலை, அந்த மலையை தூக்க முற்பட்ட ராவணன் இவர்களை நினைவுபடுத்துகிறதாம். மலையை பெயர்த்த காரணத்தினால் அஞ்சிய அம்மை பெருமானை தழுவுகிறாளாம். ஆக அந்த கொன்றை மரம் சிவபெருமானாகவும் அந்த மரத்தை சுற்றி நன்றாக வளர்ந்த அந்த மிளகு செடி அம்மையாகவும் அந்த முல்லைப்பூக்கள் கொட்டி கிடக்கிறதே அது வெள்ளிமலை போலவும் தோன்றுகிறதாம். அந்த கரடி ராவணனை போல தோன்றுகிறதாம். எப்படி ஒரு அற்புதமான கற்பனை பாருங்களேன். அந்த பாடலை கேளுங்கள். சுற்றெல்லாம் மலர் முல்லை ததைந்து பெரும் தூறு செய்ய அதன் கீழ் என்கு பற்றி நுழைந்துறங்க நடுவளர் கொன்றை மிசை கரிதாய் படரும் தோற்றம் உற்ற அரக்கன் வெள்ளிமலை எடுத்த நாள் விரி தழுவும் உமையாளோடும் கற்றைவார் சடைப்பெருமான் நின்ற நிலை காட்டுவதும் உண்டால் அங்கண் என்று அழகாக சொல்லியிருப்பார். இப்படித்தான் அருளாளர்கள் சிந்தனை இறைவன் திருமேனி அழகிலே ஈடுபடும். அவன் அங்கங்களும் தோற்றத்திற்கும் உரிய ஊமைகளை நாடி வீடிக்கும், உருவமாக்கும். அவர்கள் சில சமயம் இறைவனை நோக்கி புலம்புவர், சில சமயம் அவனுக்கு ஆளான தன்மையை நினைத்து பெருமிதம் அடைவார்கள்.
சில சமயம் திருமேனி அழகிலே சொக்கி போவார்கள். அவன் குணங்களிலேயே கரைந்து நிற்பர். அவன் கருணையை நினைந்து நினைந்து உருகுவர். அவனை அடைந்து உய்யுங்கள் என நமக்கு உபதேசம் செய்வார்கள். அவனையே நோக்கி இப்படி செய்ய வேண்டுமென அவனுக்கே விண்ணப்பித்தும் கொள்வார்கள். காரைக்கால் அம்மையார் இந்த அருளாளர் இனத்தை சேர்ந்தவர்தான். அதனால்தான் கடந்த பாட்டிலே மீண்டும் பிறவாது இருக்க நல்ல உபதேசம் செய்தவர். இன்றைய பாடலில் இறைவன் தோற்றத்துக்கும் அணிகலன்களுக்கும் ஓமை கண்டு மகிழ்வதை நாம் காணலாம். இறைவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறதாம்? செக்கச் சிவந்த மேனி. அதை பார்த்த அம்மைக்கு அது அந்தி நேர சக்கரவானத்தைப் போல காட்சி தருகிறதாம். அவன் அணிந்திருக்கும் பாம்போ அணிகலனாக அவருக்கு தோன்றுகிறதாம். பாம்பானது அவனுக்கு மாலை போல இருக்கிறதல்லவா? எல்லோரும் மாணிக்க மாலையை அணிய, இவனோ மாணிக்கத்தை தரும் பாம்பையே தார்னா மாலையாக அணிந்துள்ளானாம். அந்த செக்கச் சிவந்த மார்பிலே பளிச்சென்று வெண்ணிற கொம்பொன்று தோன்றுகிறதாம். அது என்ன என பார்த்தால் அது பன்றியின் கொம்பு. இந்த பன்றி கருப்பு வண்ணம் எனினும் அதன் கொம்பு வெள்ளை வெளேரென இருக்கும். கூரிய முனையுடைய கொம்பு அது. திருமாலானவர் வராக அவதாரம் எடுத்து கடலுள் ஆழ்ந்திருந்த பூமியை மேலே எடுத்து வந்து நலம் செய்தார். அதன் காரணமாக மிகச் செருக்குற்று உலகை கலக்கிய போது அந்த பன்றியினுடைய ஆற்றலை, ஆணவத்தை அடக்கி அதன் அடையாளமாக அதன் கொம்பை சிவபெருமான் தம் மார்பிலே அணிந்து கொண்டார். வெண்மையாக தெரியும் அந்த பன்றியின் கொம்பை பார்த்தால் பாம்பு தீண்ட சிறுத்து போன பாதி நிலவை போல உள்ளதாம். இறைவனது அந்திவானம் போன்ற சிவந்த மார்பில் எழுந்த சந்திரனைப் போல, பிறைச்சந்திரனைப் போல தோன்றுகிறதாம். முழுச்சந்திரனாக இருந்த அந்த நிலாவை இந்த பாம்பானது தீண்டி தீண்டி மெல்ல மெல்ல விழுங்க அந்த முழுச்சந்திரனாக இருந்த வடிவம் வரவர குறைந்து பிறையாகிவிட்டதாம். பாம்பை சந்திரன் விளங்கும் ராகுவாக ஓமை கொள்கிறார். இந்த அழகான பாடலிலே அவர் சொல்ல விரும்பிய கருத்து, நிலா முழு நிலாவாக அல்லாது பிறை நிலவாகத்தான் இருக்கிறது. சிரஞ்சீவியாக எப்போதும் பிறை நிலவாகத்தான் இருக்கிறது. இறைவனை சார்ந்த பொருள்கள் என்றும் சிரஞ்சீவி தன்மை உடையதாக இருக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் பன்றி கொம்புக்கு அதை ஓமையாக சொல்வதன் மூலம் அழகான ஒரு அணி அலங்காரம் செய்திருக்கிறார். அந்த அணி என்ன தெரியுமா? தற்குறிப்பேற்ற ஓமை அணி என பெயர். இப்படி ஒரு அழகான அணியை அமைத்து அற்புதமான கற்பனை விளத்தை தரக்கூடிய இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ விரும்புகிறேன். திருச்சிற்றம்பலம்.